இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவாவில் சமூக உதவிகளுக்கான நிபந்தனைகளில் ஒன்றாக ஏழை ஆண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உணவு, மருத்துவம், கல்வி, உபகாரச் சம்பளம், வீடமைப்பு ஆகியவற்றுக்கான மானியங்களும் அந்த உதவிகளில் அடங்கும். மேற்கு ஜாவா ஆளுநர் டேடி முல்யாடியின் அந்த ஆலோசனை இந்தோனேசியர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏழை குடும்பங்களில் பிறப்பு விகிதத்தை குறைத்து நீண்டகால அடிப்படையில் அங்கு பரம ஏழைகளை குறைப்பதே அந்த உத்தேச பரிந்துரையின் நோக்கமாகும். குழந்தை பிறப்பையும் பிற்காலத்தில் அவர்களின் கல்வி செலவையும் சமாளிக்க முடியாதவர்கள் எதற்காக அவசரப்பட்டு பெற்றோராக வேண்டுமென ஏப்ரல் 29 டெல்லி பேசியது இன்னமும் பேச்சு பொருளாகியுள்ளது. மத தலைவர்கள், சமூக தலைவர்கள், கல்விமான்கள், மனித உரிமை அமைப்புகள் தொடங்கி சாமானிய மக்கள் வரை இதனால் கொந்தளித்து போயுள்ளனர். இது ஒரு எல்லை மீறிய மனிதாபிமானமற்ற மற்றும் மனித உரிமைக்கு எதிரான பரிந்துரையாகும் என அவர்கள் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்ளும் ஆண்களுக்கு ஊக்கத்தொகையாக மலேசிய ரிங்கிட்டுக்கு 130 ரிங்கிட் வழங்கப்படும் என்று டெல்லி அறிவித்திருந்தார். என்றாலும் இந்தோனேசிய சமூக அமைச்சர் சைஃபுல்லா யூசுப் அப்பரிந்துரையை கண்டித்துள்ளார். அரசாங்க உதவிகள் ஒருவரின் உடல் சார்ந்த மருத்துவ நிபந்தனைகளுடன் தொடர்புபடுத்தப்படக்கூடாது என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆளுநர் டெல்லி அடுத்த தேர்தலுக்கு இப்போதே அரசியல் ஆதாயம் தேட ஆரம்பித்து விட்டதாக இந்தோனேசிய வலைத்தளவாசிகளும் சாடி வருகின்றனர். GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரி ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு Big sale!